வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த விஜய் பாதிக்கப்பட்டவங்களை, செத்துப்போன குடும்பத்தை அவர் நேரில் போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவரால் அந்த குறுகிய சந்துக்குள்ளே போக முடியாது. போலீஸ் பெர்மிஷன் இல்லை. 1008 எந்த அரசியல்வாதிக்கும் உலகத்தில் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இல்லை. எந்த அரசியல்வாதியும் இப்படி மக்களை சந்திக்கிறதுக்கே நாங்களாம் இப்படி சந்திக்கிறது, அவர் வந்தால் க்ரௌடு வரும்னு சொன்னதில்லை. ஆனால் விஜய்க்கு மட்டும் வருது. அப்போ நேற்று நான் நியூஸ் 18 தமிழ்நாடு விவாதத்தில் கூட நான் அதை சொன்னேன். அப்போ அந்த விஜய் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தலைவர் எப்படிங்க அந்த குறுகலான சந்தில் வருவார்? செத்துப்போன 41 குடும்பமே ஒத்துக்கிட்டு சும்மா இருக்கான், நீங்கள் எதுக்குங்க கத்துறீங்கிறார். அவர் ஓப்பனாக கேட்குறாரு. 41 குடும்பம் விஜயை தாங்குது. ஐயா தலைவா, நீ பார்த்தா போதும், உன்னைய பார்த்தா போதும், உன்னை கிட்டக்கிட்டு பார்த்தா போதும், நீ எங்களை தொட்டா போதும் அப்படின்னு பார்க்குறானே. எப்படி மக்களுடைய அந்த சினிமா மோகத்தை எவ்வளோ மோசமாக அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு. செத்து போனவனே ஏற்றுக்கிறான், நீ என்னையே அவங்க எங்கள் தலைவரை திட்டுற? நாங்கள் எங்கள் தலைவன் எங்கள் வீட்டு பிள்ளை செத்து போனால் கூட எங்கள் தலைவனை தொட்டு வணங்கவும், அடுத்த ரவுண்டு எப்போ தலைவா அப்படின்னு கேட்கவும் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஜீவா சகாப்தன் உட்காந்துக்கிட்டு அது எப்படி, அவர் இப்படி கேத வீட்டுக்கு அவர் போகாமல் அவங்கள வர வைக்கலாம், இது பண்ணையார்த்தனம் இல்லையா, இப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. செத்து போனவங்க ரெடியாக இருக்கோமே நாங்கள் போய் பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வகையில் லாஜிக்காக நம்மளை லாக் பண்ணக்கூடிய விஷயம்தான் இது. ஏன்னா யாருக்காக பேசுகிறோமோ அந்த மக்கள் நமக்கு ஆதரவாக இல்லைங்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நீ யாருக்காக பேசுறியா அவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த ஒரு நிறைய படங்கள் பார்த்துருப்போம், ரஜினி படம், விஜயகாந்த் படங்கள்லாம். அந்த பண்ணையாருக்கு எதிராக அந்த கூலி தொழிலாளிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பேசுவார், ஓ கொட்டத்தை அடக்கிறேன் பாரு அப்படின்னு. கடைசி நேரம் பார்த்தா எந்த கூலி தொழிலாளிக்கு ஆதரவாக அந்த ஹீரோ பேசுகிறாரோ அவரே சாட்சியை மாற்றி சொல்வார். இல்லைங்க, பண்ணையார் தங்கமானவருங்க, அவர் இப்படி செஞ்சதா இவர் சொன்னாருங்க அப்படின்னு அந்த தொழிலாளி மாற்றி பேசுவார். ஹீரோ அப்படியே அதிர்ச்சியாகி நிற்பார். டேய் என்னடா அது அப்படின்னு. அட சும்மா இருங்க, மிரட்டாதீங்க, உன்னைய பண்ணையார் பாத்தியா, அவன் என்கிட்ட வேலை பார்க்குறவன், எனக்கு எப்பவும் விசுவாசமாக தான் இருக்கிறான். ஏங்க எத்தனை வருஷமா நான் கொடுக்குற உப்பு, நான் போட்ட உப்பு சம்பளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவங்கள தூண்டி விட்டு எனக்கு எதிராக அவன் சொந்த பகையை தீர்த்துக்க இந்த ஏழைகளை பயன்படுத்திக்கிட்டியப்பா அப்படின்னு அந்த பண்ணையார் பேசுவார். நம்பியாரோ ஜெய்சங்கரோ யாரோ ஒரு வில்லன் கேரக்டர் பேசுவாங்க. உடனே இந்த மக்கள் இது பண்ணி போவாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் அந்த கேரக்டர் அட பாவிகளா உங்களுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எதிராக நீங்கள் போறீங்களே வாங்க. இதே காட்சி தான் இப்போ நடக்குது. அதே அந்த பண்ணையார்த்தனத்துடன் தாவேக்கா ஆதரவாளர்கள் உட்காந்துக்கிட்டு, நீ எந்த பாதிக்கப்பட்டவனுக்காக பேசுறியா, அவங்களே எங்க தலைவரை தொட்டு கும்பிட்டு பஸ்ல போறாங்க, நீ என்னடா பெரியதா அவங்களுக்கு ஆதரவா பேசுறீங்க? அவங்களே குழந்தைய பறி கொடுத்த தாயே எங்க தலைவனை தொட்டா போதும், என் தலைவன் பார்த்தா போதும், என் தலைவன் அழுதுட்டான், என் தலைவன் கண்ணீர் விட்டுட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுறாங்க. இப்படி பண்ணும்போது சைக்காலஜிக்கலா நம்ம லாக் பண்றாங்க. ஏதோ நம்ம பேசுறோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு விஜய் மீது கோபமே இல்லைங்கிறது இவங்க காமிக்க விரும்புகிற ஒரு காட்சி. இந்த நிலையில்தான் சங்கமிங்கிற ஒரு வீர பெண்மணி, ஒரு தமிழ் பெண்மணி, சூடு சொரணை சுயமரியாதை இருக்கிற தமிழ் சமூக மரபின் மிச்ச சொச்சமாடாங்கிற மாதிரி நின்று, என் புருஷன் செத்து போனா, நீ கொடுக்குற 20 லட்ச ரூபாய் என் புருஷன் வந்துருவானா? உன்னைய பார்க்க போய் உன் கூட்டத்துக்கு போய் அவன் செத்து போயிருக்கிறான். உன்னைய பார்க்க போய் உன் கூட்டத்துக்கு போய் செத்து போயிருக்கிறான். நாங்கள் இப்போ எதிர்பார்க்கறது குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல். அந்த உயிர் போயிருச்சு, அந்த உயிர் வராது. ஆனால் நாங்களாம் இருக்கோங்கிற ஒரு ஆறுதலை வீட்டுக்கு நேர ஒரு சந்திச்சு, எங்களுடைய ஏழை வீட்டுக்குள்ள உன் தலையை நுழைச்சு எங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சு, எங்களோட ஒரு அழுது, நீங்களாம் இருக்கேங்கம்மா, இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கலாமான்னு ஒரு கதற தெரியாதா உனக்கு? பண்ணையார் மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் அப்படி கால் போட்டுட்டு எவ்வளோ லேக்ஸ் உங்களுக்கு? 20 லேக்ஸ் அந்த சங்கமி ஃபேமிலிக்கு புருஷன் விட்டாமா உனக்கு? கிரெடிட் பண்ணிங்க. உனக்கு 2 குழந்தைகள், அப்போ பார்த்து ஏதாவது அனுப்பி விட்ருங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ணுங்கம்மா. நான் அங்கே வர முடியாது, அங்கே உங்களை நான் பார்த்துக்கிறேன். அதுவும் எப்போ சம்பவம் நடந்து 32 நாளுக்கு அப்புறம். கேதத்துக்கு லேட்டாக போனாலே ஏப்பா செத்து இத்தனை நாள் கழிச்சு வரியான்னு கேட்பாங்க. ஆனால் இவருடைய கூட்டத்துக்கு இவர் தாமதமாக வந்ததுனால ஏற்பட்ட நெரிசல், டீஹைட்ரேஷன், தண்ணி குடிக்காமல் பெண்கள் இருந்தது, இவ்வளவு நாள ஒரு உயிர் பலியாயிருக்கு. நேரடி சட்ட ரீதியான குற்றவாளியா நீங்க இல்லைன்னு ஆகலாம், ஆனா ஒரு தார்மீக பொறுப்பும் ஒரு குற்ற உணர்ச்சியும் நெஞ்சும் குறுகுறுக்க வேணாம். இவன் என்ன காங்கிரஸ் மீட்டிங் போய் செத்து போனானா, பிஜேபி மீட்டிங் போய் செத்து போனானா, தேர் திருவிழால போய் செத்து போனானா, திமுக மீட்டிங், கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்ல போய் செத்து போனானா, அஜித்தை பார்க்க போய் செத்து போனானா? விஜய பார்க்க போய் தானே செத்து போனா. நீங்க மட்டும் அன்னைக்கு நாமக்கல் கரூர் வராம இருந்தா இந்த 41 குடும்பம், 41 உயிர் அவன் வேலையை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு அம்மா அப்பா அந்த உறவுகளை இழக்காம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல. இதெல்லாம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இப்பயும் நாங்க உட்காந்துக்கிட்டு அவங்கள வர சொல்லு, ஒருத்தரா என்கிட்ட ஆறுதல் கேட்டு போக சொல்லு அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறீங்கன்னா, எனக்கு என்ன வருத்தம்னா, விஜயனுடைய இந்த பண்ணையார்த்தனம்,
இந்த சினிமா வெறி, நான் ஒரு கோடீஸ்வரங்கிற பண திமிரு இருக்கு பாருங்க. அந்த பண திமிரை விட இவ்வளவு திமிரு பிடிச்சவனாடா நீ அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் நம்ம ரசிகர்களோ மக்களோ இல்லையேங்க தான் எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது. நம்ம தானே கேட்கிறோம். பாதிக்கப்பட்டவனே தொட்டுட்டாரு, ஐயோ அனுப்பிட்டாரு, ஐயா அழுகாதீங்க, விஜயா தலைவராகணும்னு பேசுறப்ப நமக்கே என்னடா இது இப்படி இருக்கிறாங்க மக்கள்னு. ஆனா ஒரு பெண் அந்த 20 லட்சம் ரூபாயை அந்த தூக்கி அடிச்சிருக்கு. எல்லா ஊடகத்துக்கும் இந்த செய்தி வந்து எனக்கு ரொம்ப மன நிம்மதியா இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு பெண், ஒரு சுயமரியாதை. என்னடா பெரிய 20 லட்சம், லைஃப் என்ன வாழ்க்கை முழுக்க என்ன 65 வயசு 75 வயசு வரை வாழ்ந்துருவோமா அதிகபட்சம்? சரி 85 95, சரி 120 வயசு வரையும் கூட வாழ்ந்துட்டு போறோம்ப்பா. வாழ்ற வாழ்க்கை கொஞ்சமாவது சூடு சொரணை உள்ள வாழ்க்கையா இருக்கக்கூடாதா? இப்ப ஏதோ ஒரு விபத்துல நடந்து ஒரு பேரிடர்ல நடந்து பணம் கொடுக்கறதுங்கிறது வேற. அந்த பணத்தையே இவர் வந்து விக்கிரவாண்டி விழுப்புரத்துல ஒரு ஏதோ ஒரு பேரிடர் இப்ப வந்தப்ப அவங்க வந்து இவர்கிட்ட நிவாரண உதவி பெற்று போகணும்னாங்க. அப்பயே இது விமர்சனமாச்சு. இது என்னங்க கல்ச்சர்னு. பெரியார், அம்பேத்கர், காமராஜர்னா அவங்க சிலைக்கோ அவங்க இடத்துக்கோ இவர் போக மாட்டாரு. அந்த போட்டோ வச்சு பெரியாரா, இவர் பேர் என்ன, அம்பேத்கர், இவர் காமராஜரா, அவர் வீட்டுல ஒரு இடம் வச்சிருப்பாரு, அந்த இடத்துல வச்சு ஒரு வணக்கம் வச்சு சல்ட் அடிச்சுட்டு போயிடுவாரு. அப்ப உலகத்திலேயே இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பண்ணையார்த்தனம், ஒரு சைக்கிள்தனத்தை நம்ம பார்த்ததே இல்லை. இதை நம்ம போன்றவர்கள் மனம் பொறுக்காம கதறோம், என்னன்னா தமிழ் சமூகம் இப்படி போய்கிட்டு இருக்கேன். ஆனா அதை பாதிக்கப்பட்ட மக்கள் வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த சங்கமிங்கிற இந்த ஒரு சுயமரியாதை உள்ள பெண் மற்றவங்களாம் பார்த்துட்டு சொல்றாங்க, 3 குழந்தை வீட்டுல போச்சு. ஒருத்தர் சொல்றாரு, எங்க வீட்டுல 3 குழந்தை செத்து போச்சு, விஜய் அண்ணா வந்து பாவம் மனம் நொறுங்கிட்டாரு. விஜய் அண்ணா மனம் நொறுங்கிட்டாராம், அதுக்கு வீடியோ இது எதுவுமே கிடையாது. அதாவது இப்ப இந்த ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நேர்ல போய் பார்ப்பது கேவலமா, பாதிக்கப்பட்டவன நேர்ல போய் எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துருக்குறாங்க, கையை பிடிச்சிருக்கிறாங்க, அவங்கள கட்டி பிடிச்சு அரவணைச்சு அந்த குழந்தைகளை பிடிச்சு உச்சி முகர்ந்து, ஐயோ இந்த குழந்தை போயிருச்சா, இந்த போட்டோல இருக்க குழந்தையா, ஐயோ இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு லட்சியம் இருந்ததான் கதறிட்டு வந்த அரசியல்வாதிகள் பார்த்தவங்களாம் கேவலமானவங்களாம். அவங்களாம் விளம்பர அரசியல் பண்றாங்களாம். இவர் ஆன்லைன்லயே அப்படி வீடியோ கால்லயே உட்காந்துக்கிட்டு எவன் வேலை செத்து போனா வா 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 அப்படின்னு சொல்றது வந்து விளம்பரத்தை விரும்பலையா. எவ்வளோ ஐயோக்கியத்தனம். இதை இப்போ ஒரு ட்ரெண்டை தாவேக்கன திறந்து விட்டுருக்காங்க. அவர் விளம்பரத்தை விரும்பலையா. நேத்து கூட அவர் பார்த்து பேசி அழுததாக, கதறியதாக, காலில் விழுந்து கதறியதாக தகவல் தான். அவர் பார்த்து பேசின மாதிரி ஒரு சின்ன போட்டோ கூட வராது. ஏன்னா நீ பேரம் பேசினியா காலில் விழுந்தியான்னு யாருக்கு தெரியும்? சிபிஐ வந்தா எங்களுக்கு காட்டி கொடுக்காதுன்னு பேரம் பேசினியா என்ன எதுன்னு தெரியும்? அதை மக்கள் தான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்களே. விஜயை பார்க்க ஒருத்தர் வரானா அவருடைய அரசியல் அறிவு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு அம்மா சொல்லுது, எல்லாம் விதி, நேரம் அந்த குழந்தை செத்து போச்சு, இதுக்கு விஜய் எப்படி பொறுப்பாவாரு? இனிமே எந்த அரசியல் கூட்டத்துக்கும் குழந்தைய கூட்டி போகாதீங்க. எந்த அரசியல் கூட்டத்துக்குமா, இதுவரையும் பாஜக கூட்டத்துக்கு போய் யாராவது செத்துருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்துக்கு போய், திமுக கூட்டத்துக்கு போய் யாராவது செத்துருக்காங்களா? கள்ளழகர் விழா மதுரையில நடக்குது, அந்த கூட்டத்துக்கு போய் யாராவது செத்துருக்காங்களா? சந்தனக்கூடு கோரிப்பாளையம் பள்ளிவாசல் நடக்கும், யாராவது செத்துருக்காங்களா? கூட்டம் கூடுகிற எவ்வளவோ விழாக்களுக்கு ஆண்டாண்டு காலமா மக்கள் போய்கிட்டு இருக்கிறான். இது காட்டுமிராண்டித்தனமாகவும் ஒழுங்கமைக்கப்படாத, ஒரு மனிதாபிமானம் இல்லாத, அடிப்படை அறிவு இல்லாத, 4 அறிவு 5 அறிவு கூட முழுமை பெறாத ஒரு கூட்டங்களாலதான் இந்த சம்பவம் நடந்தது. அதுவும் இந்த கூட்டத்தை இப்படி ஒழுங்கில்லாம வைத்திருப்பதை பெருமையாகவும் ஹீரோயிசமாகவும் நினைத்த ஒரு தலைவனுடைய ஒரு ஆணவத்தினால நடந்தது. ஏன் மற்ற விழாக்கள் நடக்கல, இங்க நடக்குதுன்னா அதனாலதான். கூட்டம் கூடினால மட்டும் இல்ல, கூட்டம் கூட வச்சது, அதை வெயிட் பண்ண வச்சது, அதுல இருந்து ஒரு திமிரு ஆணவம் எல்லாம் சேர்த்து. இதுல ஒரு அம்மா சொல்லுது, இனிமே அரசியல் கூட்டத்துக்கு போகாதீங்க. இந்த அம்மா சத்தியமா எந்த அரசியல் கூட்டத்துக்கும் இவங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. விஜய பார்க்க வந்த கூட்டம், இது ஒன்றும் அரசியல் கூட்டம் எல்லாம் கிடையாது. அரசியல்னா அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியாது. அதனால அது விதி, நேரம், என் குழந்தை போயிருச்சு, விஜய் கலங்கிடக்கூடாது. ஒரு தாத்தா சொல்றாரு, பேத்தி செத்துருச்சு, மகன் செத்துட்டா அப்படின்ட்டு, ஐயோ விஜய் கதறி அழுதுட்டாரு அப்படின்னு. 30 நாளா வந்து பார்க்கல, பணம் போடுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பணம் போட்ட அடுத்த நாள்ல இருந்து உங்களை இப்படி ஆதரிச்சு பேட்டி எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரையும் உங்களை பார்த்த வீடியோவை கூட வெளியிட மாட்டேங்கிறாரு. உங்களை பார்த்து பேசின ஒரு போட்டோ கூட வரவிட மாட்டேங்கிறாரு. கேட்டா விளம்பர அரசியல் அவருக்கு பிடிக்காதான். நேரில் சந்தித்து கேதம் கேட்பவர்கள் கேவலமானவங்களாம், விளம்பர அரசியல் பண்றாங்களாம். இதுவரையும் சந்திச்சாங்களா எல்லா கட்சியினரும்? அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த நெரிசல் மரணத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. தொடர்புடையவர் முழுக்க முழுக்க விஜய் மட்டும்தான். ஆனா அவரை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஆறுதல் சொல்லிட்டாங்க, பணத்தை கொடுத்தாங்க, வீட்டுக்கு போய் கதறி அழுது. ஏன்னா குழந்தைங்க செத்துருக்காங்க சார். குழந்தைங்க அவங்க குடல் வெளியே வந்து ஒரு 1.25 வயசு குழந்தை செத்ததெல்லாம் எப்படி சார்? குரங்கு மாதிரி வர ஒருத்தன் மேல இருந்து குதிச்சிருக்கான். வேற எந்த கட்சி மீட்டிங்கும் இப்படி இருக்க மாட்டாங்க. குரங்கு மாதிரி ஒருத்தன் குதித்தனுடைய விளைவு பால் குடிக்கிற குழந்தை செத்து போயிருக்கு. இதையெல்லாம் பார்த்தோன்னே கட்சியெல்லாம் கடந்து மனிதனுக்கு கண்ணீர் வராதா? ஐயோ என்னடா இந்த ஜனம் ஒரு சினிமா முகத்தில் இப்படி செத்துருச்சேவான்னு தலையில அடிச்சுட்டாது போய் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு
இருங்கன்னு. எல்லாம் சாதாரண மக்கள், உழைக்கின்ற மக்கள், அன்றாட காட்சி. அவங்கள எந்த அளவுக்கு இந்த கட்சி மிஸ்யூஸ் பண்ணுது பாருங்க. அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கலாம், அப்புறம் லேட்டாக கொடுக்கலாம், நேரில் வராமல் வீடியோ காலில் பேசினாலே இவங்கெல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க, அப்புறம் நேரில் வரேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பஸ் பிடிச்சி வர வைக்கலாம். என்ன எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் 20 லட்ச ரூபா கொடுத்தா இவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இன்னும் அது 25,000 என்னமோ கொடுக்க, 2 லட்சமோ என்னமோ அந்த காயமடைந்தவர்களுக்கு கொடுக்கல விஜய் இன்னும். அப்போ என்ன வேணாலும் அறிவிக்கலாம், நேரில் போய் பார்க்க வேண்டியதில்லை. பணம் தரேன்னு சொல்லலாம், அதை லேட்டாக தரலாம். ஏன்னா எவனாலும் நம்மளை திட்டுறாடான்னு பார்க்கறது. இவங்க பணம் அறிவிச்சுட்டு உடனே தரமாட்டாங்க. மற்ற கட்சியெல்லாம் உடனே கொடுத்துட்டாங்க, இவங்க ஏன் உடனே கொடுக்கல? ஏன்னா இவங்களுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்கும், இவங்க தான் காரணம்னு தெரியும். எவனா ஒருத்தர் டே உன்னை பார்க்க போய் என் பிள்ளை போயிருச்சுன்னு ஒரு மனசாட்சி உள்ள ஒரு தாய் கதறிட்டானா கண்டிப்பாக அதெல்லாம் கதறி இருப்பாங்க. அதெல்லாம் வெளியே வந்திருக்காது. கரெக்டாக போய் பாராட்டி பேசுறதை மட்டும் வீடியோ எடுத்து இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான ஸ்கிரிப்ட் அது. உங்களுக்கு அதான் ஒரு ஆட்டோக்காரர் போய் சொல்லிடுறாரு, விஜய் எங்களை வீடியோ காலில் பார்க்க வரல, என்ன பெரிய இவர் அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் பார்த்தா விஜய்க்காக என் தம்பி மட்டும் இல்லை நானும் உயிரை கொடுப்பேன். இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஓவரா எழுதி கொடுத்துறது. இது அவங்களே சொல்லியிருப்பாங்க, ஏன்டா இப்படி சொல்கிறேன், இப்படி சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சு திட்டுவாங்கன்னு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நாம் சங்கமியை பாராட்ட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். என் புருஷன் செத்து போயிட்டான், திருப்பி என் புருஷன் வரப்போகிறது கிடையாது. குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட என்ன, ஒன்னால் பாதிக்கப்பட்ட, உன் கட்சி கூட்டத்தால் பாதிக்கப்பட்ட, உன்னை பார்க்க போய் செத்து போன என் புருஷனை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஏழை குடிசையில் வந்து பார்க்க முடியாதா? அந்த குறுகிய சாலைக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்களா? குறுகிய சாலைக்குள்ளே இவங்களாம் வரமாட்டாங்களாம். இவங்க அந்த குறுகிய சாலையில் வசிக்கின்ற மக்களுக்காக என்ன அரசியல் செய்ய போகிறாங்க? என்ன கேவலம், என்ன இதுன்னு தெரியல. பொதுவாக மக்களை பாதிக்கப்படும் போது பார்க்க வர்றவர் தான் தலைவர், அரசியல் கட்சி. இவர் வர்றாரேன்னு மக்கள் பாதுகாக்கணுமா? இவருக்கு ஹோட்டல் போட்டு, இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து, இவருக்கு எதுவும் ஆயிராம, மக்களை சந்திக்க போனால் இவருக்கு எதுவும் ஆயிராம வரணுமா? இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போலீஸ் துப்பாக்கியோட போடுமா? அப்படி இருந்தாலும் மக்களை பார்க்க மாட்டாராம். ஏன்னா சேரிக்குள்ளே வரமாட்டாராம், குப்பத்தில் வரமாட்டாராம், குறுகிய சாலைக்குள்ளே வரமாட்டாராம். ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் மனுஷங்க கிடையாது. என்ன அங்கே உள்ளவங்களா? ஆனால் அந்த மக்கள் தான் உங்களை இன்னைக்கு காப்பாற்றிட்டு கோடி கோடியாக சம்பாதிக்க காரணம், அந்த உழைக்கும் மக்கள் தான். அதனால எந்த அளவுக்கு இவர்கள் ஒரு பண்ணையார்த்தனத்துடன் இருக்கிறார்கள், மக்களுடைய அந்த வறுமையை, அறியாமையை தன்னுடைய பணம் சம்பாதிப்பதற்கான அரசியல் மூலதனமாக்கிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு கட்சி தொடங்கி இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு கொடூரமா பூர்ஷ்வாத்தனத்தோட நடந்து நம்ம பார்த்ததே இல்லை. இந்த நிலையில் தான் அந்த சங்கமி என்ற வீர பெண்மண் 20 லட்ச ரூபாய் இந்தாடாவோ 20 லட்சம் தூக்கி எரிஞ்சு விஜய் மூஞ்சிலே திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. அந்த சங்கமிக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிப்போம். நான் மந்தை கூட்டம் இல்லை, நான் 41 குடும்பம் மாதிரி பேன் போயிட்டு என் பிள்ளை சத்து, என் பிள்ளைய விட விஜய் முக்கியம் இல்லை, என் புருஷனை விட அந்த பணம் முக்கியம் இல்லை என்று சொல்வதற்கும் ஒரு சுயமரியாதை உள்ள, பொருளாதாரத்தில் கீழே இருக்க எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் நினைக்காதீங்க. சுயமரியாதை உள்ள குடும்பங்களும் பெண்களும் ஆண்களும் கணவனையோ குழந்தையோ இழந்ததுக்கு அப்புறமும் சுயமரியாதையோட எங்களால் வாழ முடியும். அதான் எல்லாம் போயிடுச்சுல, பணம் தர்றோம், இவரை பாராட்டணும்னா பாராட்டக்கூடிய நபர்கள் அல்ல அப்படிங்கிறதும் இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி. அந்த 41 பேர்ட்டையும் பலர்கிட்ட இவங்க ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்து தான் பேச வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசும்போதே தெரியுது, கண்ணை பார்க்கறது, மயக்க பார்க்கறதெல்லாம். இருந்தாலும் துணிச்சலா திருப்படித்த அந்த சங்கமிங்கிற சகோதரிக்கு, அந்த வீர தமிழச்சிக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சுயமரியாதையோடு பல பெண்களும் ஏழைகளும் இருப்பதற்கு இந்த மாதிரியான பெண்கள், இந்த மாதிரி மனிதர்கள் தான் தூண்டுகோலாக இருக்கிறாங்கிறத ஜீவா டுடே தெரிவிச்சுக்க விரும்புது. இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.